உங்களுடைய ஹேரும் சில்கியா சாஃப்டா அழகா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அந்த ஹேர் சீரம் எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்க ஹேர் சீரம் செலக்ட் பண்ண போறீங்களா? நீங்க ரெண்டு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்கேல்ப் சீரம் வேற, ஹேர் சீரம் வேற. ஸ்கேல்ப் சீரம்ங்கிறது உங்க ஸ்கேல்ப்ல எதுவும் பிரச்சனை இருக்குது, ஓவர் ஹேர் ஃபால் இருக்கு, ஓவர் ட்ரைனஸ் இருக்கு, டேண்ட்ரஃப் இருக்கு, அந்த மாதிரி டயத்துல ஹேர் டானிக்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேஸ் ஃபார்ம்ல வரும். அது ரூட்டுக்கான சீரம். அப்போ ஹேர் சீரம் எப்படி யூஸ் பண்றதுன்னு கேக்குறீங்களா? ஸ்கேல்ப்ல இருந்து வெளியில வந்திருக்கிற முடிக்கு மட்டும்தான் ஹேர் சீரம் யூஸ் பண்ணணும். இது என்ன பண்ணுது? நம்ம ஹேர்ல இருக்கிற மாய்ஸ்சரைசரை ப்ரொடெக்ட் பண்ணுது. சன்லைட்ல இருந்து வர டேமேஜ்ல இருந்து முடியை பாதுகாக்குது. என்ன மாதிரி டேமேஜஸ் வரும்? நம்ம ஹேரோட கலர் ஃபேட் ஆகும், ட்ரைனஸ் வரும், டேமேஜ் ஆகி உடையும், ஹேர் ஃப்ரீஸ் ஆகும். இதுல இருந்தெல்லாம் ஹேர் சீரம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. நீங்க இதுவரைக்கும் ஹேர் சீரம் யூஸ் பண்ணலையா? இனிமேல் ஹேர் சீரம் ஹேருக்கு மட்டும் பயன்படுத்திட்டு எப்படி இருக்கு, உங்களுடைய ஹேர் டெக்ஸ்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.